தங்க பிள்ளையே, இன்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கிறேன். ஏனென்றால் நான் கண்ட காட்சி ஒன்று என்னை கண்கலங்க வைத்து விட்டதல்லவா, அதை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்றுதான் உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன்னிடத்தில் பேச வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னை விட்டு பிரிந்து சென்ற உறவு இப்போது உன்னுடைய துணையின் இல்லத்திற்கு அந்த அப்பன் சென்றிருந்தேன். பிரிவிற்கு காரணம் என்னவென்பதை பற்றி எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அங்கு சென்றிருந்த போதுதான் நான் ஒரு விஷயத்தை கண்டேன். அது என்ன தெரியுமா? உன் பக்கம் ஒரு நியாயம் இருந்தாலும் அவர் பக்கம் இருக்கின்ற நியாயத்தையும் இந்த அப்பன் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அது என்னவாக இருக்கும் என்று அறிந்து கொள்வதற்கு தான் நான் அங்கே முக்கியமாக சென்றிருந்தேன். அங்கு நான் கண்ட காட்சி என்ன என்பதையும் என் குழந்தை நீயும் தெரிந்து கொள். உன் அப்பன் உன்னிடத்தில் அதை சொல்லியே தீர வேண்டும் என்றுதான் இன்று வந்திருக்கின்றேன். நான் சொல்கின்ற விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக மன கஷ்டத்தை தான் கொடுக்க போகின்றது. ஆனாலும் அதற்கான விஷயங்கள், அதற்கான தீர்வும் இதில் முடிவு உனக்கு கிடைக்கப் போகின்றது. அதற்கு என்ன காரணம் தெரியுமா? நீ குழம்பிக் கொண்டிருந்த ஒரு விஷயம் முதலில் உனக்கு தெளிவான பதிலை தான் கொடுக்கும். அதன் பிறகு நல்லதொரு முடிவையும் கொடுக்கும். என் குழந்தையே, வாழ்க்கை துணை என்று உன் அப்பன் உன்னிடத்தில் சொல்வது யார் என்று, உனக்கு திருமணம் முடிந்த வாழ்க்கை துணையோ அல்லது இப்போது உன்னோடு பழகி கொண்டிருக்கின்ற உன்னுடைய எதிர்காலத்தில் உனக்கு துணையாக வரப்போகிறவர் என்று யாராக இருந்தாலும் உன்னுடைய மனநிலையில் உன்னை பிரிந்து சென்று இப்போது உனக்கு மன வருத்தத்தினை கொடுத்திருக்கின்றார்கள் அல்லவா? அதற்கு என்ன காரணம் இருந்துவிடப் போகிறது என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இப்போது ஒரு முறை உன்னுடைய மனதினை நீ ஒரு நிலைப்படுத்தி இந்த கருப்பனை அன்போடு உன் மனதில் நிறுத்திக்கொள். எந்த விதமான கலக்கமும் உனக்கு மனதிலே தேவையில்லை. எல்லாவற்றிற்கும் உன் அப்பன் நான் இருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டால் போதும். என் செல்ல பிள்ளையே, நான் உன் துணையினுடைய மனதில் என்ன இருக்கிறது என்று கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொண்டேன். அது மட்டுமல்ல, அங்கே உன்னுடைய துணை மனதை தவிர மற்றவரின் மனதிலும் என்ன இருக்கிறது என்பதை உன் அப்பால் புரிந்து கொள்ள முடிகின்றது. என் தங்கமே, யார் யார் என்னென்ன நினைக்கிறார்கள் என்பதையும் முதலில் என் பிள்ளை நீ சொல்லிவிடுகிறேன். அதன் பிறகு ஏன் உன் துணையானது எப்படி ஒரு முடிவை எடுத்தது என்பதையும் நீயாகவே புரிந்து கொள்வாய். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய துணை அவர்களின் இல்லத்தில் இருப்பதையும் உனக்கு எதிராக இருக்கிறார்கள். அவர்கள் மனதில் உன்னை பற்றிய தவறான எண்ணங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதற்கு காரணம் நீ பேசும் சில வார்த்தைகள். நீ பேசியது உன் பக்கம் நியாயமாகவே இருந்தாலும் அது அவர்கள் பக்கம் அவர்களுக்கு தவறாக தான் தெரிகின்றது. ஏனென்றால் எல்லோருமே அவர்கள் பக்கம் நினைப்பது சரிதான் என்று நினைக்கின்றார்கள் அல்லவா? அவர்களுடைய எண்ணங்களும் அப்படிதான் இருந்து கொண்டிருக்கின்றது. என் செல்லமே, அது மட்டுமல்ல, அவர்களுக்குள் ஏற்பட்ட அந்த எதிர்மறையான எண்ணத்தை உன்னுடைய துணையின் மனதிலும் இப்போது விதைத்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, என் அன்பு பிள்ளையே, அதிகமாக உன்னுடைய துணையின் மனதில் தேவையில்லாத விஷயங்களை கலந்து உன்னை பெருகும்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய துணைக்கு தவறாக உன்னை பற்றி நினைப்பதற்கு என்னென்ன வழிகள் இருக்கின்றதோ அத்தனையும் வழிகளையும் அவர்கள் பயன்படுத்தி உன் மீது அவதூறு பரப்பி கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய துணையானது உன்னை பற்றி அவர்கள் அப்படி இல்லை என்று மறுத்து கூட எந்த ஒரு விஷயத்தை எல்லாம் காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற ஒரு விஷயம் நடக்கிறது என்னும் போது என் குழந்தை அதை உன்னால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் நன்கு அறிந்த விஷயம்தான். ஆனால் இதையெல்லாம் நடக்கும்போது உன்னுடைய துணை அமைதி காத்ததற்கு என்ன காரணம்?
என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனைதான் நீ அவருக்கு உயிராக இருந்தாலும் அவருடைய குடும்பம் என்று ஒன்று வரும்போது அங்கே அவர்களுடைய மனம் சிதறும், தடுமாறமடையதான் செய்கின்றது. நீ பேசிய அந்த வார்த்தைகள் அவர்களுக்கு எத்தனையோ வேதனையை கொடுத்து விட்டது என்றுதான் இன்னும் அவர்கள் மறுக்காமல் அதையே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய துணையின் மனதை அறிய நினைக்கும் போது அவர்களுடைய மனது பெரிதும் சஞ்சலப்பட்டு நிற்கின்றது. தன்னுடைய வாழ்க்கை துணையாக காலம் முழுவதும் வரக்கூடியவர்கள் இப்போதே நம் குடும்பத்திற்கு இத்தனை பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் நாளை எப்படி இங்கே வந்து ஒற்றுமையாக இருக்க முடியும் என்று அவர்கள் கவலையோடு இருக்கிறார்கள். என் தங்க பிள்ளையே, இப்போது அவர்களுடைய எண்ணங்களை தவறு என்று முழுமையாக சொல்லிவிட முடியாது. அதுபோல நீ செய்தது தவறு என்று சரி என்று முழுமையாக சொல்லிவிட முடியாது. அப்பன் சொல்வது சரிதானே என்று ஒரு முறை நீ சிந்தித்து பார். என் தங்கமே, நியாயமாகவே நீ பேசியிருந்தாலும் யாரை பேசினோம் என்பதில் கவனம் சிறிது இருக்க வேண்டும். என் தங்க பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை துணையினுடைய சம்பந்தமாக அவர்கள் இப்போது சிறிது நீ கவனத்தோடு பேசியிருக்க வேண்டும் அல்லவா? அதற்காக நீ நியாயத்தை மட்டும் எடுத்து சொல்லவில்லை என்று உன் அப்பன் சொல்லவில்லை. அதற்கான நேரத்தை பார்த்து யாரிடத்தில் எப்படி சுவாட்சமாக சொல்ல வேண்டுமோ அதை போலதான் பேசியிருக்க வேண்டும் என்றுதான் சொல்கின்றேன். உனக்கான சூழ்நிலை சாதகமாக இல்லாத போது நீ பேசியதுதான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமாக மாறிவிட்டது. இப்போது அது எந்த அளவிற்கு வந்து நிற்கிறது என்று பார்த்தாயா? உன்னை உன் துணையிடமிருந்து பிரிக்கும் அளவிற்கு திட்டம் தீட்டியிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு அவர்கள் இந்த விஷயமானது பெரிதாக இருக்கிறது என்று எதுவும் இருந்தாலும் உன்னுடைய துணை நிச்சயமாக அந்த அமைதி காத்ததற்கு காரணம் நீதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, ஏனென்றால் நீ அவர்களின் பேச்சை மீறி அதிகமாக பேசிவிட்டாய் என்கின்ற வருத்தம் அவர்களின் மனதில் இன்னும் அதிகரிக்கிறது. மற்றபடி அவர்களுக்கு வேறு எந்த வருத்தமும் கிடையாது. அவர்களுடைய மனதை அங்கே மாற்றுகின்ற முயற்சிகள் எதுவும் அவரிடத்தில் ஈடுபடவில்லை. அதை அவர் காது கொடுத்து கேட்பதும் இல்லை. நிச்சயமாக மேலும் என்னவோ பேசிவிட்டு போகிறார்கள் என்று அமைதியாக அவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு உன்னை பற்றி தான் அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் இவர்களிடத்தில் பயணிக்கப் போவது இல்லை என்பதையெல்லாம் அவர்களவே உணர வேண்டும். உணர தொடங்கிவிட்டார்கள். இருந்தாலும் பல முயற்சிகளை எல்லாம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எது சரி எது தவறு என்று அவர்கள் செய்வதை செய்துவிட்டு போகட்டும். ஆனால் உன்னுடைய உண்மையான அன்பு உன்னை நிச்சயமாக அவரிடத்திலே சேர்த்து வைக்கும். இனி இது போன்ற ஒரு சூழ்நிலைகள் வரும்போது இப்போதுதான் நீ அவசரப்பட்டு பேசிவிட்டாய். அது ஒரு வருத்தமாக இருந்தாலும் அவரிடத்தில் நீ எந்த ஒரு ஆலோசனையும் கேட்கவில்லையே என்ற மன கஷ்டமும் அவரிடத்தில் இருக்கின்றது. உன் மீது எந்த விதமான வேறு கோபங்களோ அல்லது தடங்கல்களோ தாபங்களோ அவர்களுக்கு இல்லை. என் தங்கமே, அதனால் இந்த உறவு மீண்டும் தொடரப்போகின்ற உறவு. இந்த பக்கம் இந்த பந்தம் மீண்டும் உன்னோடு காலம் முழுவதும் வரப்போகின்ற பந்தம். அதனால் உனக்குள் எந்த விதமான கலக்கங்களும் தேவை கிடையாது. மற்றவருடைய உனக்கு எதிராக இருக்கும் போது அதை எப்படி கவனமாக கடந்து வர வேண்டுமோ அதை நீங்கள் சரியாக செய்ய வேண்டும். என் தங்க பிள்ளையே, உன்னுடைய சூழ்நிலை உனக்கானதாக மாறும்போது நிச்சயமாக அவர்களின் மனநிலையும் தானாகவே மாறும். எப்போதும் யாரால் ஒரே பிடியில் நின்று கொண்டிருக்க முடியாது என்பதையும் அவர்களுக்கு அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்றவரின் வாழ்க்கையை நிச்சயமாக முக்கியமானதாக தோன்றும் போது தேவையில்லாமல் அடுத்தவரின் விஷயத்தில் நாம் தலையிடக்கூடாது என்ற எண்ணம் தோன்றும் அல்லவா? அதற்கு தான் அவர்கள் இதையெல்லாம் சிந்தித்து கொண்டு அமைதியாக இருக்கிறார்கள். விஷயத்தில் இருந்து நல்லதொரு பாடத்தை கற்றுக்கொண்டு எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதையெல்லாம் இருவருமே புரிந்து கொள்ள வேண்டும்.
என் குழந்தை இனிமேல் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, உன் துணையினுடைய குடும்பத்தார் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, அவரிடத்திலே சிறிது ஆலோசனை பெற்றுவிட்ட பிறகுதான் நிச்சயமாக உன்னுடைய கருத்தினை தெரிவிக்க வேண்டும். அப்படி செய்வாயானால் அதிலிருந்து உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அது மட்டுமல்ல, அவர் குடும்பத்தில் உன்னை பற்றிய மன நிலையானது மாறி உன்னை பற்றிய நல்ல எண்ணங்கள் அவர் மனதிலே வளர்ந்துவிடும். அதன் பிறகு உனக்குள் எந்த விதமான மன கஷ்டங்களும் பிரச்சனைகளும் புதிதாக எதுவும் வந்து விடாது. அதற்கு மாறாக நீ உன்னுடைய சொந்த கருத்துக்களை எல்லாம் பேசி என் பிள்ளை நீ முடிவெடுக்கும் போது அதனால் வரும் கஷ்டங்கள் இவரால் எந்தவித உதவியையும் செய்ய முடியாமல் வேடிக்கை மட்டுமே பார்க்கக்கூடிய சூழல் வந்துவிடும் என்பதை மறந்து விடாதே. இதை உணர்ந்து நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, இதற்கு பிறகு ஒரு நாளும் இது போன்ற ஒரு சூழ்நிலையானது உன் வாழ்க்கையில் வராமல் நீதான் பார்த்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் எதை சார்ந்தது என்பதை புரிந்து கொண்டு உன்னுடைய அழகான வாழ்க்கையை மீண்டும் உன் கைகளிலே இந்த அப்பன் நிச்சயமாக கொடுக்கத்தான் போகிறேன். மற்றவரின் மனநிலையை மாற்றும் சூழ்நிலையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கத்தான் போகின்றேன். அதனால் அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை அதை நீ இழந்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பாகும் என்பதை மறந்து விடாதே. என் செல்லமே, இந்த கருப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை சந்தோஷங்களையும் நீ பெறுவதற்கு அத்தனை வழிமுறைகளையும் நான் உனக்கு செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். அது போதும் என் தங்க பிள்ளையே. அது மட்டுமல்ல, இந்த கருப்பன் உனக்கு உன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் சரி செய்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நான் ஏற்படுத்தி கொடுக்கத்தான் போகிறேன் என்பதை மறந்து விடாதே. அதுவரையிலும் நீ சற்று பொறுமையாக காத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நீ எந்த ஒரு சூழ்நிலையிலும் கலங்கி நின்று விடாதே. வருத்தப்பட்டும் யாரையும் எதுவும் தவறாக பேசிவிடக் கூடாது. உனக்கான அனைத்தும் சில விஷயங்கள் இந்த அப்பன் நிறைவேற்றி தரக்கூடிய காலமானது வந்து விட்டது. நீ உன்னுடைய வாழ்க்கையானது உன்னுடைய கையில்தான் இருக்கிறது என்பதை மறந்து விடாதே. உன் அப்பன் சொன்னதை சரியாக கேட்டு நடந்து கொண்டாயானால் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது உறுதி என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.